இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இப்போ ஒன்றும் இல்லை, லாசரு கதை உங்கள் எல்லாருக்குமே நன்றாக தெரியும். இயேசு மரணம் அடைவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பதாக லாசரு இருக்கிற இடத்தை தேடி போகிறார். அவர் போகிறதுக்குள்ளாக அங்கே நடுவில் பல சம்பவங்கள் நடக்கிறது. இது எல்லாமே உங்களுக்கு தெரிந்த விஷயங்களே. ஆனால் அதை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது, மரியாள் வந்து இயேசுவின் இடத்துல லாசரு வியாதியா இருக்கிறான்னு சொல்லி அனுப்புகிறார்கள். அது அவங்க செவிக்கு வருகிறது. சீஷர்கள் எல்லாம் கேட்குறாங்க, இந்த மாதிரி கேள்விப்பட்டும் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களே, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனாலும் இயேசு ஒரு நாள் தாமதிக்கிறாரு. அவர் மேலும் மேலும் தாமதிக்கிறாரு. ஆனால் மனுஷங்களுக்கு தெரியும், மனுஷங்களுக்கு என்ன தெரியும், அவ்வளோதான் அவன் மறிக்க போகிறான். சீஷருங்க என்ன நினச்சாங்க, அவன் மறிக்க போகிறான், ஆனால் இயேசு ஏனோ தாமதிக்கிறாரு, என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி உலக பிரகாரமாக மனிதர்கள் யோசிப்பார்கள். இவனுடைய எல்லா காரியங்களும் ஒன்று வாய்க்காமலே இருக்கிறதே, இவன் எத்தனையோ வாட்டி ஆண்டவரை நோக்கி பார்க்கறான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்னுடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு, நான் மனிதர்கள் மேல எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக தான் கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த தாமதத்தை இன்னும் அதிகமா அந்த இடத்துல வைக்கிறத நம்மளால பார்க்க முடியும். மரித்ததுக்கு பிற்பாடு வாங்க நம்ம பெத்தானியாவுக்கு போகலான்னு சொல்லி எல்லா சீஷர்களையும் கூட்டிக்கிட்டு வராரு. அவங்க வரும் பொழுது எல்லாரும் அழுகுறாங்க. அந்த இடத்துல மார்த்தாள் ஓடி வந்து ஆண்டவர் இடத்துல கேட்குறான். அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனம். மார்த்தாள் இயேசுவின் இடத்தில் வந்து, ஆண்டவரே, நீ இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா, நம்ம கூட சில பிரச்சனைகள் வரும் பொழுது, மறிக்கிற சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது, அவ்வளோதான், இனி முடியாது, இந்த காரியம் எனக்கு கைவிட்டு போயிடுச்சு, இனிமே இந்த காரியம் எனக்கு வாய்க்காது, இனி யார் எனக்கு திரும்ப தருவாங்க, இருந்த ஒரு வாய்ப்பும் போயிடுச்சு, இனிமே நான் வந்து என்ன பண்ண முடியாது, அதை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு வேதனையோடு அதற்காக கவலைப்பட்டு இருப்போம். அந்த நேரத்தில் வெறுப்பில் நம்ம ஆண்டவரை நோக்கி ஒரு கேள்வி கேட்போம், ஆண்டவரே, நிஜமாவே என் கூட தான் இருக்கிறீங்களா, நீங்கள் என் கூட இருந்தால் எனக்கே இதெல்லாம் நடக்குது. இவன் கேட்டான் பாத்தீங்களா, பழைய ஏற்பாடுல தேவ பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி கேட்டாங்க. அதே போலதான் மார்த்தாள் இயேசுவை பார்த்து கேட்கிறா, நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அது போலதான் இன்னைக்கு நம்ம நிறைய ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம், என் ஜெபம் உண்மையாவே கேட்கப்பட்டுச்சா, உண்மையாவே என் ஜெபத்தை கேட்டீங்களா, உண்மையாவே என் கூட இருக்கிறீங்களா, இல்ல உண்மையாகவே நீங்க வந்து என் மேல அன்பா இருக்கிறீங்களா, நீங்க அன்பா இருந்துதான் என்னை கைவிட்டிருக்க மாட்டீங்களேன்னு சொல்லி பலவிதமான கேள்விகளை கேட்கிறோம். ஆனா தேவனுக்கு தெரியும், பிற்பாடு வந்து அவர் என்ன பண்றாரு, தான் உங்க மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக வருகிறாரு. வந்து அந்த வரும்போதே வந்து மார்த்தாள் கேட்ட கேள்வியை பார்த்து அழுகிறத பார்த்து எல்லாம் துக்கம் அடைந்த இயேசுவும் ஆவியில கலங்குறாரு. அப்ப சொல்றாரு, லாசருவே வெளியே வா. ஒரே ஒரு வார்த்தை தான். இதுக்கு முன்பதாக நீங்க அந்த 11ஆம் அதிகாரம் தொடங்கும் போது நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த 2 சகோதரிகள் மார்த்தாள், மரியாள், லாசரு, இவங்க 3 பேரிடத்திலும் இயேசு மிகவும் அன்பா இருந்தார் என்று நம்ம பார்க்க முடியும். நம்ம கேட்போம், ஆண்டவரே, நீங்க நிஜமாவே நேசிக்கிறீங்களா, என்ன நிஜமாவே என் கூட இருக்கிறீங்களா, என் ஜெபத்தை கேட்குறீங்களான்னு பல விதத்துல கேள்வி கேட்போம். ஆண்டவர், நான் உன் கூட தான் இருக்கிறேன், உன்னை அதிகமா நேசிக்கிறேன், உன் கூடவே எப்பொழுதும் இருக்கிற, உன் ஜெபத்துக்கு எப்பவும் பதில் கொடுக்குறேங்கிறத காண்பிக்கும் பொருட்டாக தான் என்ன பண்ணாரு, லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்னாங்க. உலக மக்களே நின்று பார்த்தாங்க. அது எப்படி முடியும், 4 நாள் ஆயிடுச்சு நாருமே, அது எப்படி முடியும், நீங்க அவனை இது பண்ண போறீங்களான்னு சொல்லி 1000 பேர் 1000 கேள்விகள் கேட்டாங்க. ஆனாலும் இயேசு என்ன பண்ணாரு, அவருடைய பார்வைக்கு, உலக பார்வைக்கு தான் அது மரித்தது. இயேசுவின் பார்வைக்கு என்னவாது, தேவ நாம மகிமை, தேவன் வல்லமை விளங்கத்தக்கதாக, இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம், அது இயேசுவால மட்டும்தான் செய்ய முடியுங்கிறதுக்காக, உலக மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் மார்த்தாள் மரியாள் இடத்துல நான் உங்கள் இடத்துல எவ்வளவு அன்பா இருக்கிறேன் என்பதை காண்பிக்கும்படியாக இயேசு லாசருவை பார்த்து, லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க கூட பாருங்க, நீங்க இப்படி கேள்வி கேட்குறீங்களே, ஒரு சைலண்ட்டுக்கு பிறகு இது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு முடிவு கட்டின காரியத்துக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா கொண்டு வந்து தருவார், அதை வாய்க்க பண்ணுவார் பாருங்க. அப்ப நீங்க சொல்வீங்க, சேன் அவ்வளவுதான், இது என்னை விட்டு போயிடுச்சுன்னு நான் நினைச்சேன், அவ்வளவுதான், இனிமே எனக்கு இது கிடைக்காதுன்னு நான் நினைச்சேன்னு சொல்லி நீங்க சொல்வீங்க பாத்தீங்களா. அந்த ஒரு வார்த்தை தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் இல்லையா, அந்த ஒரு வார்த்தை தேவனை மகிழ்விக்கும் இல்லையா. அந்த அப்படிப்பட்ட அற்புதங்கள் தான் தேவன் எதை காமிக்கிறாரு, நான் உங்க மேல உண்மையாகவே அன்பாக இருக்கிறேன், எவ்வளவு அன்பு என்பதை காமிக்கிறார். அந்த அன்பை காட்டுறதுக்காக தாமதம் உண்டாகிறது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் நடக்கிறது.
எல்லாரும் பிரமித்து நின்று பார்க்குறாங்க. மரித்தவன் 4 நாள் ஆனதுக்கு பிற்பாடு அந்த 4வது நாள் என்ன ஆகுமா, சரீரம் அப்படியே அழுகிற நிலைமையில இருக்குமா, அழுகி இருக்குமே. அவங்களே சொல்றாங்க, அப்படிப்பட்ட நீ என்ன அவ்வளவுதான் அழுகி போயிடுச்சு அப்படின்னு நீ நினைச்சாலும் கர்த்தர் அதை என்ன பண்ணுவாரு, திரும்ப உனக்கு உயிர் பெற்று தருவார். அதுதான் தேவன், அதுதான் அவருடைய அன்பு. தேவ பிள்ளைகளே, எதிர்பாராததை எதிர்பார்த்து காத்திருங்கள். தேவன் தாமதித்தாலும் நிச்சயம் தருவார். நீங்க சாட்சியா நிற்பீர்கள். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. என் தேவனாகிய கர்த்தர், எத்தனையோ பேர் அவ்வளவுதான் இனி முடிஞ்சிருச்சு, எனக்கு இனிமே ஒரு லைஃப் இல்லை, ஒரு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிற ஜனங்களுக்கு மத்தியில ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தாரும். மரித்த நிலைமை உயிர்ப்பித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.